நம்ம உறவு முறை ரகசியங்கள் தொடரோட 3வது பாகத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். கடந்த 2 வீடியோலையும் ஏன் மற்றவங்க மேலே ஈர்ப்பு வருது, அது காதலா இல்லையான்னு தெளிவாக பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கும் என் துணைக்கும் இடையில் முன்னாடி இருந்த அந்த அன்பு, அந்த நெருக்கம் இப்போது இல்லை. இதை எப்படி திரும்ப கொண்டு வரது? இதை நிறைய பேர் என்கிட்டே கேட்டிருக்காங்க. இந்த கேள்விதான் அதிகமாக கேட்கறது. நாங்க முன்ன மாதிரி இல்லை, முன்ன 2 பேர் ரொம்ப அந்நியோன்யமா இருந்தோம், இப்ப எங்களுக்குள்ள ஒரு கேப் வந்திருக்கு அப்படின்னு. தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்க. இந்த காணொலியில அது சம்பந்தமான தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த லைஃபையே மாற்றக்கூடிய 5 மேஜிக் டிப்ஸ்களை பற்றி இதில் பார்ப்போம். அன்பான உறவுகள், சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துட்டு அந்த பெல் சிம்பலையும் தட்டி விட்டுருங்க. வாங்க விரிவாக பார்க்கலாம். முதல் விஷயம் பேச்சு. அதாவது உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு எஃபெக்டிவான கம்யூனிகேஷன். ஆனா இது வெறும் பேச்சா இருக்க முடியாது. மனம் திறந்து வெளிப்படையா பேசணும். திருமணமாகி சில வருஷம் கழிச்சு நாம என்ன பண்றோம்னா, குழந்தைய பத்தி பேசுறோம், பட்ஜெட்டை பத்தி பேசுறோம், வீட்டு வேலையை பத்தி பேசுறோம். ஆனா உங்களை பத்தி பேசுறத நிறுத்திடுறீங்க. திருமணத்துக்கு பிறகு நாம ஒருத்தரை ஒருத்தர் புகழ்ந்துக்கிறதோ அன்பை பரிமாறிக்கிறதுக்கோ நேரம் கிடைக்கிறது இல்லை. எல்லோருக்கும் இருக்கிற பிரச்சனை தான் குழந்தையோட எதிர்காலம், நம்மளுடைய எதிர்காலம், நம்முடைய ஃபைனான்சியல் இறுக்கமான சூழ்நிலை, இந்த மாதிரி. ஆனால் திருமணத்துக்கு முன்ன நம்ம இப்படி ஒரு அழகான உலகத்தில் இருந்தோம். உனக்கு நான், எனக்கு நீ. ஆனால் இப்போ அது ஏன் இல்லையே, ஏன் இப்படி இல்லாமல் போச்சுன்னு ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஓடுறதை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நின்று யோசிங்க. தினமும் குறைஞ்சபட்சம் உங்களுக்காக ஒரு 15 நிமிஷம் மொபைல் ஃபோனெல்லாம் தூர வச்சுட்டு, உங்கள் வேலை விஷயம் மற்றது எல்லாத்தையும் தூக்கி வெளியே வச்சுட்டு ஒருத்தர் ஒருத்தரை பார்த்து பேசுங்க. அவங்க கிட்ட அன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களை கேளுங்க. நீ இப்போ எப்படி இருக்க அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன கேள்வியை கேளுங்க. அது உங்கள் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக உறவாடுங்க. நீங்கள் 2 பேரும் ஒரு சின்ன தூரம் நடந்து போகலாம், கை கோர்த்து நடந்து பேசிக்கிட்டு போகலாம். அன்னைக்கு நடந்த விஷயங்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நண்பர்களாக இருக்க முயற்சி பண்ணுங்க. மனம் விட்டு பேசுங்க. 2 பேரும் நமக்குள்ள என்ன பிரச்சனை, நமக்கு என்ன வேணும், எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க மனம் விட்டு பேசணும். நீங்க மனம் விட்டு பேசினா எல்லாமே சரியாயிடும். அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லையே அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கும் இருக்கும். நம்மளோட வாழ்க்கையோட பொருளாதார சூழ்நிலை, நம்மளுடைய வேலை விஷயங்கள், இதனால ஒருத்தரை ஒருத்தர் பேசுறதுக்காக நேரம் கிடைக்காம போகுது. உங்களுக்குள்ள பேசிக்கிறதுக்கான நேரம் இல்லாமல் போகிறதால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. 2 பேரும் அடிக்கடி வெளியே போங்க. ஒரு 10 நிமிஷமாவது நடந்துட்டு வாங்க. அடுத்து 2வது விஷயம் பாராட்டுறது, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறது. திருமணத்துக்கு முன்னுக்கு நீங்கள் ஒருத்தர் இவ்வளோ புகழ்ந்துக்கிறீங்க. ஒரு உடையை மாற்றிக்க, ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கு. நீங்கள் ஒருத்தர் எவ்வளோ ரசிக்கிறீங்க. 2 பேரும் கை கோர்த்து நடந்து போகிறீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு உணவகத்தில் போயிட்டு ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது எப்படி ரசித்து சாப்பிட்றீங்க. ஒருத்தரை எப்படி அப்ரிஷியேட் பண்ணிக்கிறீங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்களே. திருமணத்துக்கு பிறகு இதெல்லாம் எங்கே போயிடுது? உங்கள் மனைவி ஒரு அற்புதமான ஒரு உணவை சமைச்சு கொடுத்தா அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா எதுவுமே சொல்றது.
அதே மாதிரி உங்களோட கணவன் உங்களுக்கு ஒரு உறுப்பு எடுத்து ஒரு ஆடை எடுத்து கொடுத்தாலோ ஒரு துணிமணி எடுத்து கொடுத்தாலோ இல்லை அவர் செய்கிற எந்த விஷயத்தையும் நீங்களும் புகழ்றதும் இல்லை, அவரை அப்ரிஷியேட் பண்ணுறதும் இல்லை. அப்படி இருக்காதீங்க. ஏன்னு சொன்னால் இங்கே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவருக்காகவும் அவங்க உங்களுக்காகவும் தான் இருக்கிறாங்க. ஸோ உங்கள் கூட நடக்கிற எல்லா விஷயங்களையும் நீங்கள் தான் அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். உங்கள் 2 பேர்த்துக்குள்ள இருக்கிற உறவில் அண்ணனாவோ தம்பியாவோ தங்கச்சாவோ மனைவியாவோ அம்மாவாகவோ அப்பாவாகவோ இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். திருமணமான பிறகு உங்கள் வாழ்க்கையில் வேறு யாரும் கிடையாது, நீங்கள் 2 பேரும் தான். எனவே நாம் எல்லோருமே ஒரு அங்கீகாரத்துக்காகத்தானே இயங்குறோம். அதுதானே எங்கள் லைஃப்பில் ரொம்ப ஒரு குறையாக இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்கள் மனைவி சமைக்கிறா சாப்பாடாக இருக்கட்டும், இல்லை உங்கள் கணவர் ஆஃபீஸில் போகிற கஷ்டமாக இருக்கட்டும், அதை டேக் அண்ட் ஃபார் கிராண்டட்டாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க. எண்ணெயிலேருந்து நீங்கள் பண்ண சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குது, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறது எனக்கு புரியுது. இந்த சின்ன சின்ன பாராட்டுகளை பரஸ்பரமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கோங்க. மற்றவங்க கிட்ட உங்கள் துணியை தேடாமல் நம்மக்கிட்ட இருக்கிறதுல நிறைவடைய பாருங்க. நீங்கள் நம்மக்கிட்ட இருக்கிறத நிறைவடையலைன்னா நீங்கள் வெளியில் தேடுறீங்க, அங்கேயும் அதுதான் இருக்க போகுது. எனவே நாம் உள்ளதை வச்சு திருப்தி அடைய முடியாதவங்க வெளியில் கிடைக்கிறத ஒன்றாலையும் பயனடைய முடியாது. இதை தெளிவாக வச்சுக்கோங்க. ஒருத்தரை ஒருத்தர் பரஸ்பரமாக பாராட்டிக்கோங்க. உங்களோட திருமண வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமானது. 1வது மனம் விட்டு பேசுறது, 2வது அப்ரிஷியேஷன். நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லைங்கிற இந்த ஒரு அப்ரிஷியேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இன்னையிலிருந்து இப்பையிலிருந்தே அந்த பாராட்டுதலையும் மனசு விட்டு பேசுறதையும் தொடங்கு. ஏன் மற்றவங்க மேலே ஈர்ப்பு வருதுன்னு சொன்னோம். அதாவது சலிப்பு தான் ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சலிப்பை உடைக்கணும். உங்கள் 2 பேருக்கு இடையில் இருக்கிற ஒரு சலிப்பு, ஒரே முகம், டெய்லி அதையே பார்க்குறோம், காலையில் மாலையிலும் 2 பேர் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கணும். அப்படிங்கும்போது ஒரு சலிப்பு ஏற்படுவது இயற்கை. இதை நாம் யாரும் மறுக்கவே முடியாது. ஆனால் இந்த சலிப்பை எப்படி உடைக்கலாம்? இதே பாருங்க, ஒரு நண்பர்கள் பல வருஷமாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சலிப்பு வரதில்லை. ஏன் திருமணமான பிறகு கணவன் மனைவிக்குள்ள மட்டும் ஒரு சலிப்பு ஏற்படுது? அந்த சலிப்பை எப்படி உடைக்கலாம்? புரிஞ்சுக்கிட்டா, இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டா லைஃப் வில் பி வெரி பியூட்டிஃபுல். ஸோ திருமணமான பிறகு நீங்கள் டேட் பண்ணுங்க நான் சொல்கிறது, உங்கள் கணவன் மனைவி கூட நீங்களே ஒரு வாரத்துக்கு ஒரு லாங் ட்ரிப் போயிட்டு வாங்க. பெரிய பணம் தேவையில்லை, ஒரு பேருந்தில் சரி போயிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு ஒரு வாரம் போயிட்டு வாங்க. கோயில்களுக்கு போங்க, உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போங்க. நீங்கள் லவ் பண்ணும்போதோ இல்லை திருமணமான புதுசுலையோ நீங்கள் எங்கேதான் போனீங்களோ அந்த இடத்துக்கு மீண்டும் போங்க. உங்களோட பழைய நினைவுகளை ரீக்ரியேட் பண்ணுங்க, அதை பொக்கிஷமாக பாருங்க. உங்கள் நினைவுகளை நம்ம அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம்னு சந்தோஷமான நினைவுகளை பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற கஷ்டமான சோகமான விஷயங்களை பகிர்றதை விட்டுட்டு நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க. சந்தோஷமான நிமிஷங்களில் நீங்கள் மிதந்து வாங்க. வாழ்க்கையில் கஷ்டம் எல்லாருக்கும் இருக்கும். ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் மனஸ்தாபம் பிரச்சனை அதெல்லாம் தூக்கி போடுங்க. ஸோ பழைய இடங்களுக்கு போங்க, உங்கள் நினைவுகளை ரீக்ரியேட் பண்ணுங்க. 2 பேரும் புதுசாக காதல் பண்ணுற மாதிரி உணருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புதுசாக உங்களோட கணவருக்குள்ளேயோ உங்கள் மனைவிக்குள்ளேயோ இத்தனை ஆண்டுக்கு பிறகு அவகிட்ட என்ன நல்ல விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தேடுங்க. இது வரைக்கும் அவங்களுக்குள்ள இருக்க நல்ல விஷயங்களை நம்ம கண்டுக்காம இருந்திருப்போம். ஏன்னா நம்ம கூட இருக்கும்போது அவங்களோட பெருமதி நமக்கு உணர்றது. அதனால வேண்டி இத்தனை வருஷம் கழிச்சு என் கணவன்கிட்டயோ அல்லது என் மனைவிக்கிட்டயோ என்ன ஸ்பெஷல், அவர் எதில் ஸ்பெஷலாக இருக்காரு அப்படிங்கிறத கவனி. ஏதாவது ஒரு 2 சில குறைகள் இருக்கும், சில குறைபாடுகள் இருக்கும். ப்ளீஸ் டோன்ட் கேர், அதை பற்றி கவலைப்படாதீங்க. சரி, குறைகளே இருந்தாலும் அதை நீங்கள் எப்படி சரி பண்ண முடியும்னு பாருங்க.
அவருக்கு சப்போர்ட்டா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கும். லைஃப்ல திருமணமும் ஒரு முறை தான். சாகுற வரைக்கும் நம்ம இவர் கூட தான் வாழணும். சந்தோஷமா வாழணும். கட்டாயப்படுத்திக்கிட்டு வாழணுங்கிறத நான் சொல்லலை. புரிஞ்சுக்கிட்டு வாழணும். புரிதல் ரொம்ப அழகானது. கடவுளும் ஒரு புரிதல் தான். அதனால உங்கள் நினைவுகளை ரீக்ரியேட் பண்ணுங்க. ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுங்க. முக்கியமா மீண்டும் ஒருத்தர் மேல ஒருத்தர் காதல் வாய்ப்படுது. புதுசா லவ் பண்ண தொடங்குங்க. திருமணத்துக்கு முன்னுக்கு நீங்க எப்படி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க, அதே போல இப்ப ஒருத்தரை ஒருத்தர் புதுசா இப்ப ரொம்ப மெச்சூரா இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் அழகான லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்பயே தொடங்குங்க. உங்கள் கணவரையோ மனைவியோ புதுசாக இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்போ நாம் இந்த காணொலியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நாம் இப்போ முழுமையாக என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, உறவுங்கிறது ஒரு செடி மாதிரி. அதை தினமும் கவனிச்சா மட்டும்தான் அது பூக்கும். மற்றவங்க மேலே வர்ற ஈர்ப்பை எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு உங்கள் துணையோட உங்களோட பார்ட்னரோட இருக்கிற நெருக்கத்தை அதிகமாக்க முயற்சி பண்ணுங்க. ஒரு செடியோ மரமோ வளரும் போது புறத்தாக்கங்கள் வெளியிலேருந்து வரத்தான் செய்யும், காற்று மழைன்னு சொல்லி. பட் அதற்காக உடஞ்சி போயிடக்கூடாது. அந்த மாதிரி நமக்கு வெளியில இன்னொருத்தர் மேலே ஈர்ப்பு வரும்போது அப்போதான் நம்மளை ஸ்ட்ராங் பண்ணிக்க முடியும். நாம் சார்ந்தவங்க மேலே அதிகமான காதலை காட்ட முடியும். வெளியில் வரவங்க மேலே ஈர்ப்பு ஏற்படுறவங்க மேலே அதை நம்ம காட்டிட்டோம்னா தப்பாக போயிடும். ஸோ நம்ம கூட இருக்கிறவங்க மேலே அதிகமான ஈர்ப்பை காதலை நம்ம உணர தொடங்கணும். இவ்வளோ காலம் நமக்காக என்ன பண்ண, நாம அவங்களுக்காக எவ்வளோ பண்ணிருக்கோம், இது எவ்வளோ அழகான உறவு, இத்தனை வருஷம் எப்படி நம்ம அந்யோன்யமாக விட்டு கொடுத்து வாழ்ந்துருக்கோம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அன்புங்கிறது தேடுறது இல்லைங்க. யாரோ என் மேலே அன்பா இருக்கணுங்கிறது இல்லை. நான் அன்பா இருக்கிறது. நீ என்னை எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் நான் உன் மேலே அன்பா இருக்கேன் அப்படிங்கிறது. ஒரு அம்மா அப்படி தானே இருப்பாங்க. ஒரு பிள்ளை தன் அம்மாவை என்னத்தான் பேசினாலும் திட்டினாலும், ஆனால் பாருங்க அம்மா அன்புங்கிறது தாங்க. அன்பு என்பது கொடுப்பது. நானும் கொடுக்குறேன், நான் உன் மேலே இவ்வளோ அன்பா இருக்கேன், நீ ஏன் பதிலுக்கு என் மேலே அன்பா, அது கேள்வி இல்லை, அது வியாபாரம். நான் உனக்கு கொடுக்குறேன், நீ உனக்கு கொடுங்கிறது. தட்ஸ் நாட் லவ். அன்புங்கிறது நான் உனக்கு அன்பா இருப்பேன், உன்னோட நான் எப்போதுமே அன்பா இருப்பேன், நீ எனக்கு அன்பு செலுத்தாட்டி. புரியுது? இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையை மேல் உருவாக்கம் பண்ணுங்க, ரீக்ரியேஷன் பண்ணுங்க, புதுசாக பண்ணுங்க. உங்களோட துணையை இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ணுங்க. திருமணம் ஆனதுக்கு முன்னாடி எவ்வளவோ இம்ப்ரெஸ் பண்ணியிருப்போம். நாமே நம்மளை கணவரையோ மனைவியோ நாம இம்ப்ரெஸ் பண்ணக்கூடாது. சின்ன சின்ன பரிசுகள் கொடுக்கலாம். புரியுதா? அந்த மாதிரி உங்களோட உறவை கொண்டாடுங்க. கணவன் மனைவி உறவுங்கிறது ரொம்ப அற்புதமானது, தெய்வீகமானது. அதை கொண்டாடுங்க. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ தொடங்குங்க. இதுக்காக வாழ்க்கையை சகிச்சுக்கிட்டு வாழுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். வாழ்க்கை ரொம்ப கொண்டாட்டமானது. என்னத்துங்க போகிறப்போன்னு பார்ப்போம். 2 பேருக்குள்ள காலையில் ஏதோ ஒரு சண்டை, இரவு ஒரு சண்டை, அதை தூக்கிக்கிட்டே நம்ம சுமக்கணும். நம்ம கூட வாழ்றது யார்? நாம் யாருக்காக வாழ்றோம்? இவருக்காக, இவங்களுக்காக தாங்க. அப்போ இவங்களுக்குள்ள ஏற்பட சின்ன சின்ன மனஸ்தாபங்களையே நம்ம தூக்கி சுமக்கணும். எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் ஆல் டிலீட் பண்ணிடுங்க. புரியுதுங்களா? லைஃப் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ரொம்ப அழகானது. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நாம் கொண்டாடுங்க வாழ்க்கையை. நீங்கள் கொண்டாட தொடங்கிட்டீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்க சின்ன சின்ன குறையெல்லாம் தெரியாமல் போயிடும். ஏன்னா குறை இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஓகே, நல்லது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து இது போன்ற காணொலிக்கு சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. இந்த காணொலி தொடர்பாக உறவு முறை ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான பார்ட் 4 4வது பாகம் விரைவில் வரும். தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுங்க. சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம்.